ஓம் ஸ்ரீ குருப்யோ நம. ஸ்ரீ மகாபரிவாஜரணம் மகாபரிவாஜரணம் மகாபரிவாஜரணம். இன்றைக்கி தெய்வத்தின் குரல் பாகம் 5 சங்கர சரித்தம் என்ற தலைப்பில் பெரியவா சொல்கிறத மேலே வாசிக்கிறேன். இது பக்கம் 859 ஆரம்பிக்கிறது. பால்ய உபநயன சிறப்பு. 5 வயசுலேயே ஆச்சாரியாளுக்கு உபநயனம் செய்து விட்டார்கள். சம்பந்தர் கதையை பார்க்கும்போது அவருக்கும் 3 வயசில் அவர் பதிகம் பாட ஆரம்பித்து அப்புறம் சில க்ஷேத்திரங்களுக்கு யாத்திரை பண்ணிவிட்டு வந்தவுடனேயே உபநயனம் செய்துவிட்டதாக பெரிய புராணத்திலிருந்து தெரிகிறது. உபநயன பருவம் எய்த என்று சொல்லியிருப்பதால் மினிமம் எந்த வயசில் பூணல் போடலாமோ அப்பொழுதே போட்டு விட்டார்கள் என்றது துவனிக்கிறது. நித்திய உபநயனம் என்பதற்கு மினிமம் 8 வயசு, காமிய உபநயனம் என்பதற்கு 5 வயசு. நித்தியம் காமியம் என்று 2. நித்திய கர்மா என்பதற்கு உள்ளூர ஏற்படுகிற ஆத்மசக்தி தான் பலன். வேறு அதனால் எந்த இஷ்ட லாபமும் அடைய முடியாது. உண்மையே சொல்வதால் லாபம் உண்டா? பொய் சொன்னால்தான் கொழுத்த லாபம் சம்பாதிக்க முடியும் என்று பார்க்கிறோம். ஆன போதிலும் உண்மைதானே நாம் சொல்ல வேண்டியது என்று விதி இருக்கிறது. ஏன் அப்படி இருக்கிறது? பொய் செல்வதால் பாபம் உண்டாவதால் தான், அதாவது ஆத்மா அசுத்தி அடைவதால் தான். நித்திய கர்மாவும் இப்படித்தான். செய்யாவிட்டால் பாபம், செய்தால் நமக்கு தெரியாமலே ஆத்மசுத்தி ஆவதை தவிர தெரியும்படியாக தனலாபம் புத்திரலாபம் என்று எதுவும் காட்ட முடியாது. காமிய கர்மா என்பது நம்முடைய ஏதோ ஒரு இஷ்ட லாபத்தை உத்தேசித்தே பண்ணுவது. பிள்ளை பிறப்பதற்காக தசரதர் புத்திரகாமேஷ்டி பண்ணியது காமிய கர்மா. ப்ரமோஷன் கிடைக்க வேண்டுமென்று நவக்கிரகத்தை சுற்றுவது காமிய கர்மா. இவற்றை பண்ணித்தான் ஆக வேண்டும் என்றில்லை. நித்திய கர்மா பண்ணியே ஆகணும், பண்ணாவிட்டால் பாபம். நித்திய உபநயனம் 8 வயசுக்கு பண்ண வேண்டும். கர்ப்பத்தை கூட்டி 8 வயசு, அதாவது பிறந்து 7 வயசும் 2 மாதமும் ஆனவுடன் இது மினிமம் மேக்சிமமும் இதுவே தான் என்று சொல்லும்படியாக சாஸ்திராபிப்பிராயம் இருக்கிறது. ஆனாலும் தவிர்க்க முடியாமல் ஏதாவது இடைஞ்சல் ஏற்பட்டால் என்ன பண்ணுவது என்று நினைத்து போனால் போகிறதென்று இன்னொரு 8 வருஷம் கொடுத்து 16 வயசு வரை பூணல் போடலாம் என்று சொல்லியிருக்கிறது. அதற்கு மேல் போகவே படாது. போகாவிட்டால் பாபம். நித்தியம் என்பதை பண்ணாவிட்டால் பாபம் என்று பார்த்தோம் அல்லவா? அப்படி 16 வயசுக்கு கூட ஒரு தகப்பனார்காரன் பிள்ளைக்கு பூணல் போடாவிட்டால் பாபம். ஒரு காரணமும் நியாயமும் இல்லாமல் தற்போது பெரும்பாலான தகப்பனார்காரர்கள் இந்த பாபத்தை தான் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். பாயிண்ட் என்னவென்றால், ஒரு பிராமண பையனுக்குள் காமம் பிரவேசிப்பதற்கு முந்தி காயத்ரி பிரவேசித்து அவன் தினமும் சகசிராவர்த்தி 1000 ஆவர்த்தி அளவுக்கு ஜபித்து மந்திர சித்தி அடைந்தால்தான் அவன் தனக்கும் பரிசுத்தி பெற முடியும். லோகத்துக்கும் க்ஷேமகரமான வைப்ரேஷன்களை கிரியேட் செய்ய முடியும். ஆன்மீக அதிர்வலைகளை பரப்ப முடியும். இப்படி தன் புத்திரனுக்கு ஏற்படக்கூடிய ஆத்மக்ஷேமம், அவனால் வெளியில் ஏற்படக்கூடிய லோகக்ஷேமம் இரண்டும் ஏற்பட ஒட்டாமல் ஒரு பிதா பண்ணுவது பாவமா இல்லையா? 8 வயசு தான் முக்கிய காலம் என்பது. முக்கியம் என்றால் கரெக்டாக விதிப்படி இருப்பது. போனால் போகிறதென்று செகண்டரியாக விட்டு கொடுத்து சாஸ்திரங்களிலேயே சொல்லியிருப்பது கவுனம். 8க்கு மேல் 16 வரை உபநயனத்திற்கு கவுன காலமாகும். அதுவும் தாண்டிவிட்டால் ஒருவன் பிராத்தியனாகிவிடுவான் என்று மனுஸ்மிருதி முதலானவற்றில் இருக்கிறது. பிராத்தியன் என்றால் ஜாதி பிரஷ்டன். கவர்மெண்ட் சர்வீஸுக்கு 25 வயசு ஏஜ் லிமிட் என்றால் பொய் சர்டிஃபிகேட் அது இது கொடுத்தாவது முயற்சி பண்ண தோன்றுகிறதோ இல்லையோ, சாஸ்திரத்தில் ஏஜ் லிமிட் என்று சொல்லும்போது மட்டும் இஷ்டப்படி பண்ணலாம் என்றால் என்ன அர்த்தம்? யாராவது ஒருத்தர் 2 பேருக்காவது உரைக்காதா, சுரணை பிறக்காதா என்றுதான் ஓயாமல் சொல்லி பார்க்கிறேன். இக்காலத்தில் இப்படி இந்த விஷயத்தில் ஒரே அலட்சியமாக இருக்கிறோம் என்றால், பூர்வ காலத்திலோ ரொம்ப புத்தி தீட்சணமுள்ள குழந்தைகளை பெற்றவர்கள் அது 4-5 வயசிலிருந்தே சொல்லிக் கொடுப்பதையெல்லாம் நன்றாக பிடித்து கொள்வதை பார்க்கிற போது 8 வயசு வரையெல்லாம் பூணல் போடாமல் வைத்திருப்பது என்று நினைத்திருக்கிறார்கள். இதை உத்தேசித்தே காமிய உபநயனம் என்றும் ஒன்றை சாஸ்திரங்களில் சொல்லியிருக்கிறது. அதற்கு மினிமம் 5 வயசு என்று குறைத்து கொடுத்திருக்கிறது. ஓம் ஸ்ரீ குருப்யோ நம. ஸ்ரீ மகாபரிவாஜரணம் மகாபரிவாஜரணம் மகாபரிவாஜரணம்.